பேர் விஜயலக்ஷ்மி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து 3 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். நல்லா தான் ஒர்க் பண்ணுறது. பட் சடனாக இப்படி சீஸ் பண்ணுவாங்கன்னு அந்த போர்ட்டல் நாங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுற போர்ட்டலே வந்து சீஸ்டுன்னு தான் வருது. இந்த மாதிரி சடனாக இப்படி ப்ரியர் ஏதாவது சொல்லி அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருப்போம். ஆனால் அது எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி சடனாக பண்ணதுனால எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜானோட சேலரியும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, அப்புறம் பிஎஃப் எடுக்கணும்னா வந்து அந்த எண்டு டேட் அவங்க போடணும். அப்போ தான் எங்களால் ஃபுல் அமௌண்ட் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து ஒரு லேர்னிங் அது ஒரு ஒர்க்கு. எப்படின்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் சேட் பேஸில் வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லி டீச் பண்ணுறது, லைக் சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி டீச் பண்ணுற ஒரு சேட் பேஸில் யூஎஸ் சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க ப்ரியர் நாலேஜ் ஏதாவது இந்த மாதிரி ப்ரியராக ஏதாவது சொல்லியிருந்தா கூட நாங்கள் முன்னெச்சரிக்கையாக வேறு எங்கேயாவது போய் நாங்கள் ஒர்க் பார்க்குறது ஏதாவது பண்ணுறது பண்ணியிருப்போம். இவங்க திடீர்னு இப்படி பண்ணதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டம் தான். இதை நம்பி வந்து லோனு எல்லாமே இதை நம்பி தான் இருக்குது சில பேருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க அப்ஸ்காண்டன் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வேறு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க ஏன் நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து வந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு கேட்டால் எங்களால் எப்படி நாங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம், அது அந்த ரீசனுக்காக தான் எங்களுக்கு இது பண்ணாங்க. நாங்கள் சொன்னால் எங்களுக்கு அங்கே வேலை தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரீசனும் இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஹையர் அஃபிஷியல் தெரிஞ்சதுன்னா முக்கியமான நபர்கள் வந்து மாசத்துக்கு வந்து ஒரு 2-3 டைம் வருவாங்க சார். என் பேர் ஆதில் சார். முக்கியமான நபர்கள் வந்து மாசத்துக்கு 2-3 டைம் வந்து வருவாங்க. மேனேஜர் வந்து விசிட் பண்ணுவாங்க. யூஎஸ்ல இருந்து அபினவ் ரமணியும் வருவார். அவர் தான் எங்க கம்பெனியோட சிஇஓ. இப்போ என்னன்னா வந்து ப்ரீரியரா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வேலை ஏதாச்சும் நாங்கள் பார்த்துருப்போம். ப்ரீரியரா எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. 25 இப்போ 30 தான் எங்களுக்கு சேலரி போடணும். சேலரி எதுவும் போட்ட மாதிரி எதுவும் தெரியல சார். இப்போ அதான் இப்போ கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்ஸ்காண்டன் பண்ணா இப்போ நாங்கள் வேற கம்பெனிக்கு போறேன். இப்போ நான் போனால் எனக்கு பேக்லாக் ஆகுது. எதுக்கு நீ அப்ஸ்காண்டன் இருக்க, இந்த கம்பெனியில் என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் என்ன சார் சொல்றது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ப்ராப்பராக எதுவும் வரல. ஜேசன் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறாப்ல. என்ன மெயில் அனுப்புறாப்லன்னா வந்துட்டு நீங்க வந்து உங்க ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க, நாங்க வந்து வேற கம்பெனில வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரும் எங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு இருக்கிற சம்பளம் கூட தான் நாங்க போயிடுவோம்.